மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, இங்கு வருகை தந்துள்ள சிவனடியார் அனைவருக்கும் மதிய வணக்கம். நான் நேரம் அதிகம் எடுத்துக்கொள்ள மாட்டேன், ஏனென்றால் உணவுக்கு நேரம் அதிகமாகிவிட்டது. முதற்கண் சகோதரர் சிவகுமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன், நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் திருவண்ணாமலை என்றாலே அது சைவ மண். இந்த மண்ணில் சிவனடியார் அடியில் என்னை நிற்க வைத்ததுக்கு நன்றி. இன்று முதலிய கோரிக்கையா அல்ல என்னை கைது செய்து நிபந்தனையா என்று தெரியவில்லை. இன்று உலகமே சைவத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு உதாரணத்தை சொல்ல ஆசைப்படுகின்றேன். உலகத்தில் 50 வயது தாண்டினால் சைவமாக வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், உலகம் சொல்கிறது. உங்களுக்கெல்லாம் ரோட்டரி கிளப்னு ஒன்று இருக்கின்றது, தெரிஞ்சிருக்கும். உலகத்திலேயே ரோட்டரி கிளப்பில் வேகன் கிளப், வெஜிடேரியன் கிளப் என்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் ஆரம்பித்த போது நான் தான் திருவண்ணாமலையிலிருந்து ஆரம்பித்தேன். இங்கே விடிஎஸ் மோட்டார்ஸ் என்று இருக்கின்றது, அவங்க ஜெயின் மதத்தை சேர்ந்தவர்கள், அவர் தான் இங்கே ஆரம்பித்து உள்ளார்கள். ஸோ உலகத்தில் வேகன், அதில் அமெரிக்காலாம் வேகன் என்று சொல்கிறார்கள். ஸோ சைவம் பரவி வருகிறது, அழிந்து வந்த சைவம் திரும்பவும் வருகின்றது. நான் ஒரு சைவ குடும்பத்தை சேர்ந்தவன் என்று பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன். ஜெயின் மதத்தில் ஜெயினர்கள் சொல்வார்கள், நடக்கும் போது கூட எறும்பு சாகக்கூடாது அப்படின்று. 6 மணிக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது, ஏன்னா சாப்பிடும் போது என்ன வாயில் எதனா போயிடுமோ. அந்த அளவுக்கு நம்மளால் இருக்க முடியாது. மண்ணுக்கடியில் சாப்பிடுவதில்லை, ஏனென்றால் அது எறும்புக்கு இருக்கக்கூடிய உணவு என்று. நம்மளால் முடிந்தவைக்கு இருக்கின்றோம். இங்கு மாணிக்க வாசகன் அழைத்தாரா, சிவகுமார் மூலமாக அழைத்தாரா, அதான் உண்மை. இப்பதான் எனக்கு தெரிகிறது. அவர் பண்பானவர், சைலண்ட் அச்சீவர் என்று சொல்வார்கள், அமைதியாக சாதிப்பவர். அது ரொம்ப முக்கியம். ஆடம்பரம் இல்லாமல், அதிகம் பேசாமல் அமைதியாக சாதிப்பவர் சகோதரர் சிவகுமார் அவர்கள். அவர் என்னை அழைத்த போது நான் உடனே ஒற்றுக்கொண்டேன். ஏனென்றால் என்னுடைய மாமியார் வீடும் திருவண்ணாமலை தான். அவங்களும் இங்கே கோயிலில் நிறைய செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு இந்து மதத்தை பற்றி பேச ஆசைப்படுகின்றேன். வேறு மதத்தை சேர்ந்த என்னிடம் பேசிக் கொண்டு இருந்தார். உங்கள் மதத்தில் நிறைய ஜாதிகள், நிறைய பிரிவுகள், எப்படி நீங்கள் ஒற்றுமையாக இருப்பீர்கள் என்றார். நான் ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்ல ஆசைப்படுகின்றேன். என்ன என்றார், பரமாஸ்வரன் இருந்தார், அவர் இந்து மதத்தை பற்றி என்ன சொல்கிறார் கேட்டுக்கொள்ளுங்கள், அதுக்கப்புறம் இந்து மதத்தை பற்றி நீ பேச மாட்டீர்கள். என்ன சொன்னார் என்றார். ஒரு ஊரிலும் ஒரு குளம் இருக்கின்றது. இந்த குளத்தில் 4 பக்கமும் படிக்கட்டுகள் இருக்கின்றது. 4 பக்கமும் மக்கள் இறங்குகின்றார்கள், படிக்கட்டில் வருகின்றார்கள், குடத்தை எடுத்து வருகிறார்கள், தண்ணீரை போய் எடுக்கின்றார்கள். ஆனால் தண்ணீர் ஒன்றுதான், படிக்கட்டுகள் தான் 4 விதமாக இருக்கிறது. அதான் இந்து மதம். கடவுள் ஒன்றுதான், இடத்திற்கு ஏற்றப்பாறு. நாங்கள் சொல்லுவோம், இந்து மதம் வந்து ஃபுல்லி ஃபிளெக்சிபிள். நாங்கள் என்றைக்கு கொண்டாம் கோயிலுக்கு போகலாம். நீங்கள் வெள்ளிக்கிழமை தான் கோயிலுக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை கோயில். நாங்கள் காலையில் கோயிலுக்கு போவோம், நைட் கோயிலுக்கு போவோம், திங்க போவோம், செவ்வாய்க்கிழமை போவோம், எந்த கோயிலுக்கு ஒன்றா போவோம். வேறு பேர்கள் வழிபடுவோம், வேறு உருவங்கள் வழிபடுவோம். எங்களுக்கு அது சுதந்திரம் உண்டு. இந்து மதத்தில் யாரும் நான் கட்டாயப்படுத்துவதில்லை. அன்பே சிவம், இதுதான் இந்து மதம். எந்த மதத்துக்காக எதிராக ஆரம்பிக்கப்பட்டோம் இந்த இந்துவிலும் வந்ததுதான் அனைவரும். அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொன்னேன். ஓம் அப்படின்னு சொல்கின்றோம். யோகாவில் மூச்சை இழுத்து விட வேண்டும். ஓம் என்று சொல்வது மூச்சை இழுத்துக்கிறோம். ஆம் ஆமேன், ஆம் ஆமேன் என்றால் உங்களுக்கு புரியும். மற்ற மதத்தில் சொல்வது ஓமில் என்றால் ஆமன் வருகின்றது, ஆமேனம் வருகின்றது. உலகத்தில் தோன்றது ஓம் தான். ஓம் ஆம் ஆமேன், அவ்வளவுதான். இதுதான் உலகம் அப்படின்றேன். அதோடு வணக்கம் ஐயா என்று சென்று விட்டார். ஏனென்றால் நம்மளுடைய பெருமை நம்மளுக்கு தெரியவதில்லை. அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தர பேசியவர்கள் சொன்னார்கள், அடுத்த தலைமுறையை அழைத்து வர வேண்டும் என்று. ஏன்னா அடுத்த தலைமுறை வருவதில்லை.
அவர்களுக்கு மொபைல் ஃபோன், சினிமா, கிரிக்கெட் என்று சென்று விடுகிறார். நம் முன்னோர்கள் பற்றி அவர்களுக்கு தெரிய வேண்டும், முன்னோர்கள் சொன்னதை தெரிய வேண்டும். நாம் எல்லாம் கடவுள் பேரே நிறைய விஷயத்தை சொல்கின்றோம். ஆனால் அதெல்லாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் நல்லவராக இருக்கிறது. நாம் தினமும் பூஜை செய்கின்றோம். எதுக்காக செய்கின்றோம்? அதுக்கப்புறம் வணங்குகின்றோம். நாம் வணங்குவது யாருக்கும் தெரியக்கூடாது, மனசுக்குள்ளே வணங்க வேண்டும் என்றார். ஏனென்றால் அது ஒரு உறுதிமொழி. நாம் நன்றாக இருக்க வேண்டும், குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், நாடு நன்றாக இருக்க வேண்டும். நமக்கு நாமே எடுத்துக்கொள்ளும் உறுதிமொழி தான் தினமும் வணங்குவது, கடவுளை வணங்குவது. நாம் மலைக்கு மேலே செல்கின்றோம். இங்கே கிரிவலம். என்னுடைய குலத்தொழில் பஸ் தான், ஸ்ரீராம ஜெயம் பஸ் சர்வீஸ் தான் எங்களுடைய குலத்தொழில். என்னுடைய தாத்தா 1946ஆம் ஆண்டு ஆரம்பித்து இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வருஷத்துக்கு ஒரு தடவை கார்த்திகை தீபத்துக்கு இங்கே வருவோம், பஸ்ஸில் கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்பதற்கு. அதுக்கப்புறம் மாதம் ஆகிடுது, வாரம் ஆகிடுது, இப்போ தினமும் ஆகிவிட்டது கூட்டம். அதுக்கு நான் கேட்டேன், ஆந்திராவிலிருந்து நிறைய பேர் வருகிறார்கள். நான் ஆந்திரா நண்பர்களும் கேட்டேன், எதுக்கு நீங்கள் திருவண்ணாமலை செல்கின்றது? அங்கே இருக்கிற சாமிஜி ஒருவர் கூறினாராம், எல்லா ஊரிலும் சிவன் கோயில் இருக்கின்றது, ஆனால் சிவன் நிரந்தரமாக இருப்பது திருவண்ணாமலையில் மட்டும்தான். அதனால்தான் நாங்கள் சிவன் கோயிலுக்கு திருவண்ணாமலை வருகின்றோம். அங்கே எதனா ஒரு சொத்தை வாங்க வேண்டும், ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் கூட வாங்கி வைங்க, சிவன் இருக்கிடத்தில் உங்களுக்கு சொத்து இருக்க வேண்டும் அப்படின்று அவர் கூறினார். இங்கே ரியல் எஸ்டேட் எங்கேயோ போய்விட்டது திருவண்ணாமலை. அதாவது திருவண்ணாமலை அருமை நம்மளை விட மற்றவர்களுக்கு அதிகமாக தெரிகின்றது. ஸோ திருவண்ணாமலையில் கிரிவலம். எதுக்கு கிரிவலம்? முன்னோர்கள் சொன்னது, நடக்க வேண்டும். அந்த மலையில் மூலிகைகள் இருந்தது, இப்போ அதிகமாக இல்லை. மூலிகைகள் நமக்குள் வர வேண்டும். அந்த சுவாசம், காற்று, சுற்றமான காற்று நம்ம உலகத்துக்கு வர வேண்டும். நம் முன்னோர்கள் எதை வணங்கினோம்? இயற்கையை வணங்கினோம். ஐம்பூதங்கள் தான் வணங்கினோம். அதை தான் நம்ம கடவுள் பேரால் வேற வேற பேராக மாறி விட்டது. இயற்கை வேண்டும், அதை தான் நாம் வணங்கினோம். இயற்கை யாராலும் பிரிக்க முடியாது. அதான் பழைய எம்ஜிஆர் பாட்டு ஒன்று வரும், உங்களுக்கு தெரியும். காற்றும் நீரும் நெருப்பும் நிறமும் ஒன்றில் பொதுவில் இருக்கின்றது, ஆனால் இந்த மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து இருக்கின்றது. வானத்தை யாராலும் பிரிக்க முடியாது, அது கடவுள். பூமியை பிரிக்க முடியும், அது மனிதனால் பிரிக்கப்படுகின்றது. மதத்தால், ஜாதியால் பிரிக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் இதை தான் பிரிக்க முடியும், இதை பிரிக்க முடியாது. அது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர், அதுக்கு வேற வேற பேர்கள் சொல்லலாம், ஆனால் ஒரே கடவுள் தான், வேற வேற பேர்களை அழைக்கின்றோம். நமக்கு பல உறவுகள் இருக்கின்றது. நீங்கள் எல்லாம் தொழிலதிபர் இருக்கின்றீர்கள். உங்களுடைய தொழிலாளிக்கு நீங்கள் எஜமான், உங்கள் மனைவிக்கு நீங்கள் கணவன், உங்கள் மகனுக்கு தந்தை, உங்களுடைய மருமகளுக்கு மாமனார். ஆனால் நீங்கள் ஒருவர் தான், அதேதான் கடவுள். அழைக்கப்படும் பேர்கள் வேறு, ஆனால் ஒரே கடவுள் தான். அதை மறந்து விடுகின்றோம். இந்த கோயிலுக்கும் அந்த கோயிலுக்கும் சண்டை, அதிகம் கூட்டம் கூடுவது எப்படி, தேர் இழுப்பது எப்படி, இதெல்லாம் பேசி ஒரே கடவுள் தான் நம்ம வணங்குவது. அதை மறந்து தான் எல்லாம் நடப்படிக்கொண்டிருக்கிறது. ஆனால் பெரியோர்கள் எதற்காக மலையை சுற்றுவதனால் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், எதுக்காக மலை ஏற வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். முதலில் கோவிலில் விநாயகர் சிலை இருக்கும், தோப்பு கரணம். தோப்பு கரணம் தான் உலகிலேயே பெஸ்ட் யோகா, அது பேர் சூப்பர் யோகா. நம்ம போடும் தோப்பு கரணம் உலகத்திலே பெஸ்ட் யோகா என்று சொல்ல, பெஸ்ட் எக்ஸசைஸ். இந்த காதுகள் தான் எல்லா நரம்பும் இருக்கின்றது. நரம்புகளோடு உட்காரும்போது முட்டி உடம்பு மொத்தமே வேலை செய்கின்றது. அதை தினமும் 10 தடவை போட வேண்டும். பெஸ்ட் எக்ஸசைஸ் அதான். அடுத்தது துளசி செடி. துளசி செடி சாப்பிட்டால் எந்த நோயும் வராது. இதெல்லாம் கொரோனா வந்தப்போ தான் நம்மளுக்கே தெரிந்தது. இயற்கை 100 வருஷத்துக்கு ஒரு தடவை இயற்கை நம்மளை தண்டிக்கின்றது. இயற்கை ஏனென்றால் இயற்கையை நம்ம தண்டிக்கின்றோம், ஆனால் இயற்கை நம்ம தண்டிக்கின்றது. ஆனால் இந்து மதம் என்பது என்ன? சயின்டிஃபிக், அறித்தனமாக ஒருவர் மனிதர் நல்லவராக இருக்க வேண்டும், வல்லவராக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் தான் இந்து மதம். அவ்வளவுதான், வேறு எதுவும் இல்லை. நாம் வேறு வேறு பேர்கள் சொல்றோம். சின்ன வயசுல சொல்லுவாங்க, செய்யலாம் சாமி கண்ணை குத்துட்டும், அதே தான் எல்லாத்துக்கும் நம்ம கடவுள் பேரா சொல்கின்றோம், அவ்வளவுதான். ஏன்னா நம்மளுக்கு எப்பயுமே மேலே யாருன்னா தலையில கொட்டினா தான் வேலை செய்வோம். கடவுள் பேரா சொல்வது நம் முன்னோர்கள் செய்து எல்லாமே நம்ம நல்லா இருக்கணும்ன்ற ஒரே விஷயம்தான்.
கோயிலை சுற்றி வருகின்றோம். அங்கே பிரசன்ட் பண்ணுறது அதுவும் ஒரு யோகா தான். அவ்வளோ ஈஸி இல்லை அதை பண்ணுறது. எல்லாமே வந்து சொன்னீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும்ன்றக்காக தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாத்தையும் சொன்னாங்க. இங்கே மாணிக்க வாசகர்களுக்கு குரு பூஜை அவர் வாழ்க்கையில் மறக்க முடியாத நம்பர் அவர். ஏன்னா அவர் நிறைய விஷயம் சொல்லிட்டு போயிருக்கார். அதில் எனக்கு அவர் பிடிச்ச சொல்ல விஷயம் உங்களுக்கு ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச விஷயமா இருக்கும். புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி கல்லாகி செடியாகி மனிதனாகி பேயாகி அனைத்தும் ஆகியும் என்னால் முடியவில்லை. நம்ம இன்னைக்கு சொல்றோம் பிராக்டிக்கலி என்னால் முடியல, அதே தான் அன்னைக்கு சொல்லிட்டாரு பிராக்டிக்கலி என்னால் முடியல அப்படி. அது மாதிரி ஒரு யோசிப்பது. இங்க சொன்னாங்க அறிவும் ஞானம் வித்தியாசம் என்று. அறிவு எல்லாருக்கும் இருக்கு, ஞானம் எல்லாருக்கும் இல்லை. ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் ஞானம் கிடைக்கும். அந்த ஞானப்பாலை அடைந்தவர் அவர். இது ஒரு தலைமுறையிலும் ஒருத்தர் இருப்பாங்க. ஏன்னா இந்த தலைமுறையில் இவர் இருந்தார். அவர் 2000 வருஷத்துக்கு முன்னே திருவருள் இருந்தார். அதுக்கப்புறம் இவர் வரார். அதுக்கப்புறம் நிறைய பேர் பட்டணத்தார் வராங்க, சேக்கிரார் வரார், லைனாக ஒருத்தர் வராங்க. கடைசியாக நம்மளுக்கு இருந்தவர் யார்? வாரியார், வள்ளலார். நான் சொல்றதெல்லாம் பழைய வள்ளலார் இருந்தார், எல்லாம் இருந்தார். நம்ம தலைமுறையில் நம்ம பார்த்தவர் வாரியார், வாரியார் சாமி. வாரியார் சாமி அவர்களுக்கு குரு பூஜை நடைபெறுகிறது. ரொம்ப சின்ன விதமாக நடைபெறுது. எங்கள் ஊரில் காங்கினூரில் தான் நடைபெறுது. நான் எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கேன். அங்க தேவருக்கு எப்படி ஒரு குரு பூஜை நடக்குதோ இங்க வாரியாருக்கு அப்படி ஒரு குரு பூஜை நடக்கும். ஏன்னா வாரியார் ஒரு நகைச்சுவைத்தனமா சிறு குழந்தை கூட புரியும் அவர் பேசுறது. அது மாதிரி பேசி புரிய வைக்கவர். அவருடைய சொற்பொழிவுக்கு ஒருத்தர் சென்று வந்தால் 100 விஷயம் சொன்னால் ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ள வந்துருச்சுன்னா போதும், மனிதனா மாறிவிடும். ஆனால் வாரியாரை பற்றி நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். அவர் பேசுறதெல்லாம் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து எல்லா வயதாரையும் புரிந்து கொள்ள முடியும். அது மாதிரி ஒரு விஷயம். இங்கே மாணிக்கவாசகர் படி வள்ளலாரை பற்றி பேசாமல் இருக்குமாறு ஞாபகப்படுத்திட்டார். வள்ளலார் வந்து மாணிக்கவாசகர் காதல் கொண்டவர். 600 பாடல்களை 6000 பாடல்களாக மாற்றிவர். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். அது இன்றைய தலைமுறையும் அன்றைய தலைமுறையும் கம்பேர் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிங்க வெள்ளை கலர் ஷர்ட் போட்டிருப்பாங்க, யாரும் இல்லைன்னு நினைக்கிறேங்க. அவங்க தலைவர் ஃபோட்டோ இங்கே வச்சுருப்பாங்க, அடையாளம், இது என் தலைவர். காரில் ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, அது லைட் போடுறவங்க அடையாளம். கட்சி கொடி ஒரு அடையாளம், எல்லாம் ஒரு அடையாளம் இருந்தது. இப்போ என்ன ஆகுது? நம்ம ஃபோன் வச்சுருக்கோம். ஃபோனில் எடுத்தோடனே நம்மளுக்கு பிடித்தவங்களும் இருக்காங்க. என் மனைவி இருக்கலாம், என் மகன் இருக்கலாம், யாரோ ஒருத்தர் இருக்கலாம், பிடித்தவர்கள் இருக்கலாம், அவருக்கு பிடித்த நடிகராக இருக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம்? பர்ஸு வச்சுருந்தோம். இப்போ யாரும் பர்ஸை வச்சுக்கிறதில்லை. அந்த பர்ஸை எடுத்திங்கன்னா அதில் ஒரு ஃபோட்டோ இருக்கும். குடும்ப ஃபோட்டோவாக இருக்கலாம், அண்ணன் ஃபோட்டோ, யாரோ ஒரு ஃபோட்டோ, மனைவி ஃபோட்டோ, குழந்தை ஃபோட்டோ, யாரோ ஒரு ஃபோட்டோ இருக்கலாம். பர்ஸு போயிடுச்சு. அப்போது வள்ளலார் இருந்தப்போ பர்ஸு இல்லை, மொபைல் ஃபோன் இல்லை, பேக்கெட்டில் ஃபோட்டோ வைக்க முடியாத ஷர்ட்டே இல்லை, கார் இல்லை, கொடி இல்லை. என்ன பண்ணியிருப்பாரு? அவருடைய தலையில் வந்து மாணிக்கவாசகர் பற்றி எழுதி ஓலை சூடிய சுருவி இருந்தார். அது மாதிரி ஒரு பற்று யாருக்குமே இல்லையே. ஏன்னா அந்த பற்று போயிடுச்சு. இப்பெல்லாம் 5 நிமிஷம் தான் நம்மளுக்கு, அதோட அந்த பற்று போயிடும். ஏன்னா திருவாசகம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பொருளும் கெட்டக்கூடிய பொருள். இன்னைக்கு எந்த பொருளை வச்சாலும் ஒரு நாளை கட்டிடும், 2 நாளை கட்டிடும். ஆனால் தேன் மட்டும் என்னைக்கும் கெட்டு போகாது. தேனில் ஒரு பாத்திரத்தில் தேனையும் ஒரு பழத்தையும் போட்டால் 50 வருடம் கூட கெட்டாமல் இருக்கும். அது போல தான் திருவாசகம் இன்னைக்கும் கெட்டு போகாத பொருள். எத்தனை ஆண்டுகளும் கெடாது. நெல்லி கனியும் தேனியும் ஒரு பாட்டில் போட்டிங்கன்னா என்னைக்கும் கெட்டே போகாது. ஏன்னா நிறைய நூல்கள் இருக்கின்றது. கடவுள் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை, மனிதன் கடவுளுக்கு சொன்னது திருவாசகம். இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். வாழ்க்கையில் மறக்க இந்த 3 விஷயம் மட்டும் அடுத்த தலைமுறை சொல்லிக் கொடுங்க. அடுத்த தலைமுறைன்னா நீங்க எல்லாம் தாத்தா இருக்கீங்க, அப்பா இருக்கீங்க, சித்தப்பா இருக்கலாம், மாமா இருக்கலாம், அத்தா இருக்கலாம், பாட்டி இருக்கலாம். கடவுள் மனிதனுக்கு சொன்னது
பகவத்கீதை. மனிதன் கடவுளுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். இது 3 மட்டும் வாழ்க்கையில், இது 3 மட்டும் படிச்சிட்டோம்னா எல்லாரும் அவ்வளவு கடைபிடிக்கிறது கஷ்டம், முடிந்தவரை. ஏன்னா இந்த திருக்குறளை பத்தி சொல்லும் போது மகாத்மா காந்தி அவர்கள் சொல்றார், அடுத்த தலைமுறையில் நான் தமிழனாக பிறந்து தமிழில் திருக்குறளை படிக்க வேண்டும். ஏன்னா நம்மளோட அருமை நம்மளுக்கு தெரியவதில்லை. இன்னைக்கு பதவியினால எல்லாரும் உடனே போயிடும். பதவி கிடைக்கணும்னா எதை வேணா நம்ம செய்வோம். மாணிக்க வாசகர் மதுரை பக்கத்தில் திருவாதிரை என்ற ஊரில் பிறக்கிறார். அங்கிருந்து பாண்டிய மன்னர் இவரை பற்றி கேள்விப்பட்டு ஆள் அனுப்புகிறார், உங்களை அமைச்சராக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு ஆமான்னு சொல்வதா இல்லைன்னு சொல்லுவான்னு தெரியல. மறுநாள் ஆமான்றாரு. ஊர் மக்கள்லாம், நீங்கள் எதுக்கு போய் பதவிக்கு ஆசைப்படுறீங்க, எதுக்கு அமைச்சராக வரீங்கன்றார். அப்புறம் இவர் அமைச்சராகிடுறார். அதுக்கப்புறம் தான் சொல்கிறார், ஒரு நாள் நான் ஏன் அதை ஒத்துக்கொண்டேன் என்றால், நான் மதுரை மீனாட்சி அம்மனை பார்ப்பதற்கு 25 கிலோமீட்டர் தினமும் நடக்கணும், அமைச்சரானா தினமும் போய் அம்மனை பார்க்கலாம், அந்த ஆசை தான், வேற எதுவும் இல்லை. எனக்கு அமைச்சர் பதவிக்காக போல என் அம்மனை தினமும் தரிசனிக்க வேண்டும். அமைச்சரான பிறகு ஒரு முறை என் திருவாரூரை கடக்கும் போது தான் அவருக்கு ஞானம் பிறக்கின்றது. அப்போதான் அவர் ஞானப்பாட இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் நிறைய எழுத ஆரம்பிக்கிறாரு. அவர் ஞானம் பெற்ற போது சிவபெருமாள் தட்சிணாமூர்த்தி கோலத்தில் இருக்கின்றார். அப்போ இந்த விரல்களை பற்றி ஒரு வருது. அதில் பற்றி எல்லா விரலும், எல்லாருக்கும் 5 விரல் இருக்கு. 5 விரலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. இந்த கெட்ட விரல் முதல் விரலை ஆண்டவனை குறிக்கின்றது, இது நம்பை குறிக்கின்றது. இந்த விரல் தான் பெருசா இருக்கும். 3வது விரல் ஆணவம், எல்லாருக்கும் ஆணவம் இருக்கு, என்னுக்கு உன்னுக்கு எல்லாருக்கும் ஆணவம் இருக்கு, ஆணவத்தை குறிக்கின்றது. இந்த விரல் என்ன சொல்றது, மோதிர விரல், அது ஆசையை குறிக்கின்றது, எல்லாருக்கும் ஒரு ஆசை. கடைசி விரல் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க, அது ஒரு பிரச்சனையை குறிக்கின்றது. நீங்க திருமணத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி சுண்டு விரலை தான் 2 பேரும் இப்படி சேர்ப்பாங்க, இப்படிதான் சேர்ப்பாங்க. 2 பிரச்சனை பிளஸ் ஆயிடும், பிளஸ் ஆயிடும். இன்னைக்கு சுண்டு விரலை தான் சேர்க்கிறாங்க. அது மாதிரி குறிப்பிடும் போது சொல்றாரு, கடைசியில தட்சிணாமூர்த்தி அவர்கள் சிவனடியால் இருந்தப்போ அவரோட முத்திரை இப்படிதான் வைக்கிறார். என்னன்னா, ஆண்டவனும் நம்மளும் சேர்ந்தால் அனைத்தும் சுபம். அதான் முத்திரை இப்படி வைக்கிறது. எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் உண்டு. இன்னைக்கு யோகா கிளாஸ் பண்ணீங்கன்னா அப்படிதான் வைக்க சொல்லுவாங்க. என்னன்னா, அக்கு பென்சர், நான் இதுவும் சொல்றேன், இதுவும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது தான். இந்த பாயிண்ட் எல்லாமே அக்கு பென்சர். நீங்க எவ்வளவு பேருங்க இவர் வருமானு சொன்னாரு, அக்கு பஞ்சர் நிறைய பேர் உங்களுக்கு தெரியும். எல்லாத்துலயும் பாயிண்ட் இருக்கு. நீங்க சாமி கும்பிட்ற வைஷயம் எல்லாத்துலயுமே அக்கு பஞ்சர் இருக்கு, யோகா இருக்கு. நம்ம சாப்பிடாம இருக்கோம்ல, வாரத்துக்கு 1 நாள் இருக்கும், 2 நாள் இருக்கும். விரதம் எல்லா மதத்திலும் இருக்குது, மற்ற 2 மதத்திலும் விரதம் இருக்கு. என்னன்னா, டாக்டரே அட்வைஸ் பண்றாரு, ஒரு பாடின்றது ஒரு மிஷின், அந்த மிஷினுக்கு 1 நாள் லீவ் கொடுக்கணும். நம்ம மாவு மில் மாதிரி வச்சுங்க, டெய்லி மிஷின் அரைச்சிட்டே இருக்கு, 1 நாள் லீவ் கொடுத்தா தான் மிஷின் ஓவர் ஆயில் பண்றது. அந்த ஓவர் ஆயில் பேர் தான் விரதம். அதெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் சொன்னது தான். இதெல்லாம் விரதம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இதை தான் அவர் சொல்றாரு. ஸோ அவர் சொல்ற பாயிண்ட் பார்த்தா எல்லாத்தையும் ஒரு விஷயம் இருக்கு. அதை தான் நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்றோம். இதெல்லாம் பண்றது எதுக்குன்னா, நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும், குடும்பத்தை நேசிக்க வேண்டும், நாட்டை நேசிக்க வேண்டும். அவ்வளவுதான். ஏன்னா நம்ம எவ்வளவு நாள் இருக்க போறோம்னு தெரியாது. அதில் ஒரு கவிஞர் சொல்றாரு, மனிதனுடைய இயல்பு என்ன அப்படின்னு கேட்டா, வேண்டும் என்ற எண்ணம் விரிவடைந்து கொண்டே போகின்றது, போதும் என்ற எண்ணம் சாவும் வரை வருவதில்லை. முதல்ல ஒரு வீடு வாங்குறோம், 2வது வீடு வாங்குறோம், ஒரு சைக்கிள் வாங்குறோம், பைக் வாங்குறோம், கார் வாங்குறோம், 2வது கார் வாங்குறோம். ஆனால் நம்ம போகும்போது ஒரு கார்ல தான். ஏன்னா நம்ம வேண்டும் என்றும் போயிட்டே இருக்கும். அடுத்தது அவர் சொல்றாரு, ஜனனம் என்பது தந்தையினுடைய படைப்பு, மரணம் என்பது ஆண்டவனுடைய அழைப்பு. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. இது 2த்துக்கும் நடுவில் நாம் நடிப்பது ஒரு நடிப்பு. அவ்வளவுதான், இது வேற எதுவும் இல்லை.
நீங்கள் எவ்வளோ பேர் கண்ணதாசனுடைய புத்தகம் பார்த்துங்க, அர்த்தமுள்ள இந்து மதம்னு ஒரு புத்தகம். தயவு செய்து எல்லாரும் அதை படிங்க. நான் ஃபுல்லாக படித்தேன் அர்த்தமுள்ள இந்து மதம். அதை படிச்சிங்கன்னா வாழ்க்கை என்னன்னு சொல்லியிருப்பார். அதாவது கண்ணதாசன் அவர்கள் வாழ்க்கை எல்லாத்தையும் பார்த்தவர், எல்லா கட்டப்பழக்கமும் இருந்தவர், எல்லாத்தையும் பார்த்து கடைசியில் ஆன்மீகத்துக்கு வந்தவர். அதனால் அந்த புக்கை படிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். எப்பவுமே சொல்லுவாங்க, கடவுள் வந்து தினமும், இப்போ சகோதரர் சொன்னார் இது மாதிரி, கடவுள் தினமும் கும்பரகத்து வர மாட்டார், என்னைக்கோ கும்பரகத்து தான் வருவார் அப்படின்வாங்க. ஏன்னா அவரும் புதுசாக ஆள் சேர்க்கணும் இல்லை. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கோயிலுக்கே போகாத இருந்திருப்பார், அன்றைக்கி அவருக்கு கோயிலுக்கு போனால் நடந்துடும். அது மாதிரி தான். ஏன்னா இவர் நம்பால் தானே, நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டார், புதுசாக ஒருத்தர் வர்றார், உள்ளே வரணும் அப்படின்றது தானே. இல்லை, கடவுளுக்கும் எப்படின்னு தெரியும். அதனால் அந்த ஆன்மீக அந்த அர்த்தம் உள்ள இந்து முகத்தை நீங்கள் எல்லாம் படிக்கணும். ரொம்ப அருமையாக எழுதியிருக்காது. அதில் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் அவர் அனுபவித்தது, ரியல் டைம் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர் அனுபவிச்சதுலாம் அவ்வளோ அழகாக எழுதியிருக்கார். ஸோ இந்த இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறோம், மதத்தை பற்றி பேசுகிறோம், மனிதனை பற்றி பேசுகிறோம். ஆனால் ரெண்டே ரெண்டு விஷயம் அதில் எழுதுகிறார். அவர் வந்து கோபம் என்பது என்ன, கோபம் ஏன் வருது அப்படின்னு எழுதுறாரு. கோபம் பெற்றெடுத்த குழந்தைகள் இரண்டு, ஆசையும் பொறாமை. இதுதான், வேற எதுவும் இல்லை. ஏன்னா நீங்க கோபித்துக் கொள்வது நீங்கள் உங்களுக்கு கொடுத்து கொள்ளும் தண்டனை. ஒருத்தர் மேல நம்மளுக்கு கோபம் வருது, நம்ம அவரை திட்டுறோம், நம்மளுக்கு தான் பிளட் ப்ரெஷர் ஏறுது, அவருக்கு ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு ப்ரெஷர் ஏறுது. சில பேர் திட்டும் போதே ஹார்ட் அட்டாக்ல கூட இறந்துருவாங்க, அந்த அளவுக்கு ப்ரெஷர் ஏறும். கோபம் என்பது நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை. அதனால இந்த ஆசையும் பொறாமையினால் தான் கோபம் வருது, கோபத்தினால் நம் உடல்நிலை கெட்டு போகின்றது. ஆனால் முற்றும் துறந்த முனிவராக யாராலும் இருக்க முடியாது. நான் அங்கே மேடையில் பேசலாமே தவிர என்னால் இருக்க முடியாது, உங்களால் இருக்க முடியாது. அவ்வளோ ஈஸி இல்லை அது. ஏன்னா அப்போ வந்து ஆசை இல்லை, பொறாமை இல்லை, அது ரெண்டும் இல்லாததுதான் அந்த உலகம் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு ஆசையும் பொறாமை தான் எல்லாருக்கும் பிரச்சனை. இந்த ஆசையும் பொறாமை இல்லாமல் மனிதர் இருந்து விட்டால் உலகத்தில் அழிவே கிடையாது. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் மனிதன் சொல்றாங்க. ஒரு பக்கம் புது புதுசாக வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் மருந்துகள் புதுசு புதுசாக வருது. ரெண்டு பக்கம் ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதாவது நீங்கள் வந்து ஒரு சர்வே சொல்லுது, உலகத்திலேயே ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா இல்லை, ரஷ்யா இல்லை, லண்டன் இல்லை, சுவிட்சர்லாந்து வருது. சுவிட்சர்லாண்டில் தான் இராணுவமே இல்லாத உலக கண்ட்ரி எதுனா சுவிட்சர்லாந்து. ஏன்னா அவ்வளோ மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்றது. அதனால் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது, அதிக நாட்கள் வாழ்வது முக்கியம் இல்லை, மகிழ்ச்சியாக எவ்வளோ நாட்கள் இருப்பது தான் முக்கியம். அதை இந்து மதம் கற்றுத்தருகிறது, கற்றுக்கொண்டு இருக்கின்றது. அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல உங்களால் போல சிவனடியார்கள் தான் முடியும். சிவனடியார்கள் என்றும் நான் துணை நிற்பேன் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி நன்றி, வணக்கம்.